குருவே சரணம். குருவின் மீது நம்ம பக்தி செலுத்திட்டு இருப்போம். அப்படி நம்ம குரு பக்தி செய்துட்டு இருந்தாலும் குருவினுடைய கருணை இருந்ததுன்னா நாம் செய்கிற குரு பக்தியை விட அவருடைய கருணை நம் மீது இருக்கும்போது இன்னும் நமக்கு சிறப்பான விஷயங்கள் நிறையா நடக்கும். அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது குரு பக்தியா குருவின் கருணையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிற பதிவினுடைய விளக்கம். அதாவது நாம் போகின்ற பாதை சரியான பாதை தானா அப்படின்னு சொல்வதற்கு நிச்சயமாக ஒரு குரு வேண்டும். மேலும் அறியாமை இருளை போக்கி ஞானம் என்னும் வெளிச்சத்தை காட்டுவதற்கு குருவினுடைய வழிகாட்டுதலும் கட்டாயமாக வேண்டும். இறைவனை அடைவதற்கும் குருவினுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நமக்கு இருக்கணும். குருவினுடைய பார்வை இல்லாமல் எல்லாம் வல்ல பரம்பொருளை இறைவனை நிச்சயமாக நம்மளால் காண முடியாது அப்படின்றது நம்மளுடைய வேதங்கள் சாஸ்திரங்கள். நம்மை உயர்த்தும் உன்னத சக்தியாக குரு அங்கு விளங்குகிறார். அப்படிப்பட்ட குருவை எவ்வாறு காண்பது, அறிந்து கொள்வது? அதாவது சமயம் வரும்போது குருவின் கடாட்சம் உங்கள் மீது விழுந்தால் குருவை நீங்கள் கண்டுகொள்ளும் பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அது எப்படி என்று கேட்டால், இதுவரை நான் ராகவேந்திரருடைய கோயிலுக்கு நான் போனதே இல்லை, அவரை நான் வணங்கியதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு நபர் யாருன்னே தெரியாத ஒரு நபர் அங்கே வருவார். பக்கத்தில் ராகவேந்திர சுவாமி கோயில் இருக்குது, போயிட்டு வாங்க, உங்களுடைய பிரார்த்தனைகளை அவர்கிட்ட வைங்க, நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக குருவினுடைய பார்வை உங்களுக்கு, அதுவும் குருராஜருடைய பார்வை உங்கள் மீது விழுந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் உங்களை ஆட்கொண்டிருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நிச்சயமாக அவர் தான் உங்களுடைய குருவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு, மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவரை வணங்கிட்டு வரலாம். இது ஒரு சின்ன சின்ன ஒரு சூட்சமமான விஷயங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர் இருப்பார், ரொம்ப நீண்ட கால நண்பர், அவர் ராகவேந்திர சுவாமியை வணங்கிட்டு இருக்கிறாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நானும் வரேன்னு சொல்லி நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க. அவரும் உங்களை வா கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்ருக்க மாட்டார். ஆனால் ஒரு சில சமயங்கள், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரும்போது வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் உங்களை கூப்பிடுற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அப்போ குருவினுடைய பார்வை உங்கள் மீது விழுந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா குருராஜருடைய அந்த ஒரு புகைப்படம் எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு யாராவது கொடுத்து நீங்கள் கும்பிடுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விஷயங்கள்ங்க. இதுதான் குருவினுடைய பார்வை நம் மீது விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அறிஞ்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த இடத்துல நாம் அதை ஒரு நெக்லெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற போது அவருடைய பார்வையிலேருந்து நாம் விலகிறோம் அப்படின்றது ஒரு சூட்சமமாக நாம் அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு எளிதாக நம்ம குருவை நம்ம கண்டுகொள்ள முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், ஒரு கலியுகத்தில் நாம் குருவை தேடி போகிறது அப்படிங்கிறத விட குரு நம்மளை தேடி வரார் அப்படிங்கிற ஒரு வாக்கியம், அந்த ஒரு கருணை இருந்ததுன்னா நாம் தான் நிச்சயமான அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது ஆன்மீகம் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தற்காலிகமாக நடந்ததுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது நம்மளுடைய விஷயத்தில் நம்மளுடைய ஏட்டில் அந்த கண்டிப்பாக எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் அப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதே நாமளும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது தான். சும்மா ஏதோ நம்ம ஒரு எதிர்பாராத விதமாக நடந்தது, தற்காலிகமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கவும் முடியாது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்யும் காரியங்களை யோகமாக செய்ய தெரியவில்லை என்றால் அது வெறும் கர்மம். அதாவது செய்கிற செயலில் ஒரு யோகமான விஷயத்தில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகம் அப்படிங்கிறது நம்ம அந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறோமே அந்த யோகம் இல்லை, அந்த யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோக மார்க்கம்
அந்த அந்த தியானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு யோக மார்க்கத்தில் நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து செய்ய தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செய்ய தெரியலை அப்படின்னா அந்த செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கர்மத்துக்கும் பாவ புண்ணியம் உண்டு, அதற்கு பலன்களும் உண்டு, அதற்கு துக்கம் சுகமும் உண்டு, மீண்டும் பிறவி உண்டு அப்படின்னு சொல்லி அதை கிருஷ்ணர் வந்து அவருடைய கீதையில் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. அதாவது நம்மளுக்கு செய்கிற விஷயங்கள் வந்து யோகமாக செய்ய தெரியலை அப்படின்னா நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் வீண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நிறையா நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு செய்வாங்க, செய்யிட்டு வந்து சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களே வந்து நம்ம அதில் செய்யும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அனைத்து நல்ல விஷயங்களும் வந்து அவர் இறைவனுடைய பாதத்தில் வந்து நம்மளுக்கு சரணாகதி செய்யும்போது நம்மளுக்கு அதனுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்கக்கிட்ட போய் நம்மளுக்கு போயிடுது. அதை வந்து நாமளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ளஸ்ஸும் நம்மக்கிட்டேயே இருக்கும். அதே போல் நம்ம செய்கிற மைனஸும் நம்மக்கிட்ட இருக்கும்போது அந்த ப்ளஸ்ஸை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிறப்பும் நம்ம எடுக்கணும். அதே போல் அந்த செய்த அந்த ஒரு மைனஸுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிறப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து செய்கிற விஷயங்கள் வந்து யோகமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தில் வந்து செய்யும் செயல்களின் யோகமாக செய்து கடவுளை அடைய எனக்கு திறமை இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஒரு ஆன்மீக குருவை கட்டாயம் நாட வேண்டும். இதுதான் இந்த கலியுகத்தில் சுலபமான வழி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது மோட்சத்தில் வந்து ஆசை இருந்தும் சக்தி இல்லாதவர்கள் தான் உலகெங்கும் அதிகம் உள்ளனர். அதாவது எனக்கு முக்தி மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அதற்குண்டான ஒரு வழிமுறைகள், அதற்குண்டான ஒரு பிரயத்தனம், செயல்பாடுகள் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. அதற்குண்டான ஒரு வழிமுறைகளை வந்து சொல்கிறதுக்குண்டான ஒரு குரு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பக்தி இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவினுடைய பக்தி செய்ய வேண்டியது இங்கே ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு வழிப்போக்கன் இருக்கான். அவனுக்கு வந்து தாகம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் வந்து மனிதர்களை வந்து தேடி பார்க்குறான். மனிதர்கள் வந்து எங்கேயும் வந்து கண்ணில் படலை. அந்த தாகத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்து நிழலில் வந்து உக்காந்துடுறான். அப்போ அந்த வழியாக வந்து ஒரு பெரியவர் வந்து வர்றார். அந்த நபரை பார்த்து, தம்பி நீங்கள் தாகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த உங்களோட தாகம் தீர்ப்பதற்கு இந்த தண்ணி வந்து நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஒரு இடத்த விட்டு அவர் கிளம்பிடுறார். தண்ணி குடிச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த பெரியவர் வந்து இல்லை. அதாவது வந்து அந்த எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னலமற்ற ஒரு உதவி, அந்த ஒரு செயல் நாம் அவர் செய்தார் இல்லையா, நம்ம வந்து தண்ணி கொடுக்குறோம், அவர் வந்து நம்மளுக்கு நன்றி செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்காம செய்த அந்த ஒரு செயல். அதுபோல தான் வந்து அந்த ஒரு முக்திக்கும் மோட்சத்துக்கும் உண்டான ஒரு தேடலில் நம்மளுடைய ஆர்வமாக நம்மளுடைய ஆன்மீகத்தில் நம்ம தேடி போகும்போது குருவே வந்து நம்மளை தேடி வந்து அவருடைய கருணையின் பார்வையால் நம்மளுக்கு அந்த முக்திக்கும் மோட்சத்துக்கு உண்டான வழியை வந்து கொடுப்பார் அப்படின்னு நம்மளுடைய வேதங்களில் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே போன்று மோட்சம் அடைய விரும்பும் சில ஜீவன்கள் வந்து சாஸ்திர அறிவும் இல்லாமல், குருவும் கிடைக்காமல், குருவை தானே கண்டுபிடிக்கும் திறனும் இல்லாமல், குரு பக்தி என்ன என்று தெரியாமல் இருக்கும் ஜீவன்கள் மோட்சம் அடைய வேண்டும் என்ற தாகம் மட்டும் கொண்டு அலைபவனை ஒரு ஞானியான குரு வந்து தானே தன்னுடைய கருணையில் காரணமாக அவனை தேடி வந்து அவனுடைய மோட்சத்திற்கும் வழி செய்து விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பக்தி இல்லாதவர்களுக்கும் சில சமயம் ஞானமான குரு அவரின் கருணையால் ஜீவன்களுக்கு மோட்சத்துக்கு வழி செய்து விடுவார். அப்படிப்பட்ட குருவின் கருணைக்கு பாத்திரமானவர்கள் அனைவரும் நிச்சயமாக பாக்கியசாலிகள் தான். குருவின் கருணையால் மோட்சமும் வாழும் காலத்தில் சுகமும் உண்டாகும். ஆகவே குருவின் கருணை குரு பக்தியை விட உயர்ந்தது அப்படின்னு நம்மளுக்கு இந்த விஷயத்திலிருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். குருராஜர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், அவரை வழிபாடு செய்துட்டு வாங்க. அவருடைய அருட்கடாட்சகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது
அவருடைய ஸ்லோகத்தில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனு. அதாவது நிச்சயமாக குருராஜரை பற்றி உணர்ந்தவங்களுக்கு, அறிந்தவங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். அவருடைய பேருக்கு தகுந்தால் போலே குருராஜர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவருடைய பார்வை அப்படித்தான். அதாவது நம்ம அவருக்கு இணை அவர் தாங்க. இதில் நம்ம தமிழில் அவரை பற்றி புகழ்வதற்கு, அவரை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அடியேனுக்கு தெரிந்த வரை நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நடந்திருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் குருராஜருடைய பாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சரணாகதி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிறவியில் இன்னும் எடுக்க போகும் 7 பிறவிகளிலும் அவரே உங்களுக்கு குருவாக இருந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வதிப்பால். உங்களுடைய எல்லா பிறப்பிகளிலும் அவர் கூடவே இருந்து அனுகிரகிக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு அவர்கிட்ட ஒரு சங்கல்பமாகவே வைங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஒரு யுகங்களாக இருந்து நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு நற்கதி கொடுக்கறதுக்காக வேண்டியே இன்றைக்கி பிருந்தாவனத்தில் பிரவேசம் இருந்து அடுத்து வர ஆகஸ்ட் மாதம் அவருடைய ஆராதனை வருது. 355வது ஆராதனை வருது. அதை கோலாகலமாக அனைத்து ராயர் மடங்களிலும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதற்குண்டான விஷயங்கள் அடுத்த ஒரு பதிவில் நாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். நன்றி. குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.